கொண்டு வர வேண்டும் என்று முகாந்திரம் பண்ணினாரோ அதை ஆண்டவர் நிறைவேற்றினார். இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே அன்பு ராஜகிருபதனுடைய அம்மாவுக்காக எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். நல்ல ரிசல்ட்டுகளை கத்தர் கொடுக்கணும். கால்வலிகள், சரீரத்துக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா விதமான போராட்டங்கள், எல்லா விதமான கிரியைகள், நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதிக்கிற குடும்பம், தேவனை தேடுகிற குடும்பம், ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவரை அன்பு சகோதரன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை ஊழியத்துக்காக ஒரு மிஷனரி பயணத்தை போல இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே கர்த்தருடைய பணிக்காக தேவனுடைய ஊழியத்திற்காக உண்மையும் உத்தமமாய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக இந்த இடத்துல வரும் பொழுது மனசுல சஞ்சலங்கள் வேண்டாப்பா, வேதனைகள் வேண்டாண்டவரை நம்முடைய மகன் ஆண்டவர் ஃப்ரீயா ஊழியம் செய்யட்டுமே, ஃப்ரீயா ஊழியம் செய்யட்டுமே. இப்படி அற்புதத்தை விளங்க பண்ணுங்கப்பா. நரம்புகள், சதைகள், இரத்த நாணங்களுக்கு மேல ஒரு சுகம் உண்டாகட்டும். ஒரு நல்ல விடுதலைகளை கர்த்தாவை கொடுத்து உங்களுடைய ஆரோக்கியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். கர்த்தாவே சகோதரருடைய அப்பாவின் மேல கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே இறங்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். கர்த்தருடைய கல்வாரி சிலுவையுடைய இரத்தத்தின் வல்லமை இப்பொழுதே இறங்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். இன்னும் ஹாஸ்பிட்டல் ஆங்காங்கே இருக்கிற எல்லாருக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம்ப்பா. எல்லார் மேலையும் பலன் உண்டாகட்டும். எங்க சபைக்கு வருகிற குடும்பங்கள் நலவிடமாக இருக்கக்கூடாது. எங்க சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகள் எல்லாம் ஒரு சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு இருக்கட்டுமே. ஆண்டவரே, ஜெபிக்க சொன்ன எல்லா குடும்பங்களுக்காக, எல்லா ஜனத்துக்காக நாங்களுடைய பாதத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சபை ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டுமே. எங்களுக்கு தந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டுமே. அவர்கள் செய்கிற தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டுமே. அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் நன்மைகள் உண்டாகட்டுமே. வெளிநாடுகளில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியோ, வெளிநாடுகளுக்கு கடந்து போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியோ, கர்த்தர் நம்முடைய வல்லமைகளை அனுப்பி ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உள்ளூர்ல வேலை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக, அவர்கள் பிசினஸுக்காக, எதிர்பார்ப்புகளுக்காக, எல்லா காரியங்களுக்காக இப்படி பாதத்தில் வருகிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். உங்களுடைய நாமம் மட்டுமே இந்த நல்ல காலை உடலை மகிமைப்படட்டும். ஆண்டவர் எங்களோடு கூட பேசும். உங்களுடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளதா எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். வசனத்துக்கு நேராக நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்துக்கு நேராக நாம் தியானத்துக்கு நேராக போகலாம். வாசிக்கலாம். ஒருவர் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகுவதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். இது செய்தி. உண்மையுள்ள மனுஷன். ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஒரு இடத்துல உண்மையை விரும்புகிறார். நாங்கள் ஊழியத்துக்கு கடந்து போகும் பொழுது ஒரு ஹாஸ்பிட்டலுக்காய் கடந்து போயிருந்தோம். ஒருவர் பயங்கரமாய் வியாதிப்பட்டிருந்தார். செபிப்பதற்கு என்னை அழைத்திருந்தார்கள். செபிப்பதற்கு கடந்து போயிருந்தேன். அந்த மருத்துவமனையிலே ஆவியானவர்களோடு கூட பேசினார். இந்த மனிதன் மரித்து போனார் என்று சொல்லி ஆண்டவர்களோடு கூட பேசினார். ஆனால் அந்த மருத்துவரோ அவங்க கேட்ட ஒரு காரியம், இப்பொழுது 75,000 ரூபாய் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். என்னிடத்தில் சொன்னார்கள், 75,000 ரூபாய் கட்ட சொல்கிறார்கள், ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் இந்த இடத்திலே ஆண்டவர் சொன்னார், அந்த நபர் மரித்து போனார் என்று சொல்லி. சரி, அது சொல்லிவிட்டு இவர்கள் இப்படி சொல்கிறார்கள், ஆவியானவர் இப்படி சொல்கிறார் என்று சொல்லி நான் ஜெபித்து விட்டு என்னோடு கூட இருந்த சகோதரத்திலே சொன்னேன், அவர் மரித்து போனார், ஆனால் இந்த மருத்துவமனையோ ரூபாய் கேட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு நான் கடந்து போய் சரியா 1 கிலோமீட்டர் தாண்டவில்லை. இவர்களும் அந்த 75,000 ரூபாயை ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையிலே கட்டிவிட்டார்கள். கட்டி முடித்து 1 கிலோமீட்டர் கூட நான் கடந்து போகவில்லை. அதற்கு முன்னாக போன் வந்தது, அந்த நபர் மரித்து போனார் என்று சொல்லி. ஆனால் அவர் மரித்து மணிக்கூர் ஆனது. ஆனால் ஆண்டவராகிய தேவ சமூகத்தில் இன்னைக்கு பாருங்கள், மருத்துவமனை உண்மை இல்லை, தொழில்களிலே உண்மை இல்லை, நாம் செய்கிற காரியத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு காரியத்தின் இடத்தில் விரும்புகிறார். என்ன சொன்னால் உண்மை. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
வேதத்திலே பைபிள் சொல்கிறது உண்மை உள்ளவர் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவார் என்று சொல்லி ஆண்டவர் வேதம் நமக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கும் பொழுது கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர் அநேகத்திலே உண்மை உள்ளவராக இருந்து வாசிக்கலாம் என்ற வசனத்தை லூக்கா 16ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறார். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவர் அநேகத்திலும் அநீதி உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, பைபிள் சொல் கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர் அநேகத்திலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே நம்ம ரொம்ப பரிசுத்தமாய் ரொம்ப உண்மையாய் வாழ முடியுமா என்று பலருடைய கேள்விகள். ஆனால் தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் உண்மையாகவே கொஞ்சத்திலே உண்மையாக இருப்பதற்கு முயற்சி பண்ணினால் அநேகத்துக்கு உண்மை உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதற்கு தான் இந்த வேதம் நமக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்கள், எல்லாரும் சொல்லுவாங்க பொய்யும் பித்தலாட்டும் செய்கிறவர்கள் தான் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்ல முடியும். உண்மையாய் நம்முடைய வாழ்வுக்கு தேவன் அதற்கேற்ற விதிவலன், அதற்கேற்ற ஆசீர்வாதங்கள், அதற்கேற்ற நன்மைகள் ஆண்டவர் நம்முடைய கைகளிலே தருவார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் தந்தது ஒரு 320 ஸ்கொயர் ஃபீட்டோ என்னவோ ஆண்டவர் கையில தந்தார் அந்த ஊழியத்துல. ஆனா அந்த ஊழியத்துல கூட அந்த உண்மையை ஆண்டவர் அறிந்தார். சின்ன ஒரு ஆலயம் தான், அதுல கொஞ்சத்துல ஆண்டவர் நமக்கு தந்ததுல நம்ம உண்மையாய் ஊழியம் செய்கிறோம், உண்மையாய் கட்டுகிறோம். அது வித்தமாக வேணும் சொல்லுகிறது. கொஞ்சத்துல உண்மையாக இருக்கிறதுனால ஒரு அநேகத்துக்கு நான் அதிபதியாய் மாற்றுவேன் என்று சொல்லி வேற நமக்கு முன்னாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆவை சொல்லுங்க. இன்னைக்கு சபை ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, ஐயா புறஜாதி ஜனத்துக்கும் நமக்கும் நிச்சயமாக ஒரு வித்தியாசங்கள் உண்டு. ஏன் அப்படி சொல்றேன் கேட்கிறீங்களா? ஆண்டவர் நம்மிடத்துல என்ன விரும்புகிறார் என்று சொன்னால் உண்மையை விரும்புகிறார். நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருக்க ஆரம்பிக்கும் பொழுது அநேகத்திலே உண்மையான ஒரு வாழ்க்கையை தருவதற்கு ஆண்டவர் மகிமையாய் வழங்குவார். ஆமென். நேற்றுக்கு ஒரு பஸ்ல கண்டக்டர் பார்க்கும் பொழுது அவர் பெண் கண்டக்டராக இருந்தார்கள். திடீர்னு சும்மா யதார்த்தமாய் அந்த பஸ்ல பார்க்கும் பொழுது பெண் கண்டக்டர், நாம் ஒரு யதார்த்தமாய் ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு வேலை கிடைத்திருக்கும் என்று சொல்லி நான் நினைத்திருந்தாலும் என்னுடைய உள்ளத்தில் தோன்றிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நபருக்கு தேவன் கொடுக்க வேண்டிய காரியத்தை அவர் கொடுத்தார். ஆமென். ஏதோ ஒரு காரியத்தில் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக, ஏதோ ஒரு காரியத்தில் தேவ சமூகத்திலே உண்மையாய் நம்முடைய வாழ்க்கை வாழும் பொழுது நம்மளை அநேகத்துக்கு அதிபதியாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். இன்னைக்கு இருக்கிற உண்மையை பார்த்து நான் தெளிவாய் சொல்ல முடியும். என்னால உண்மையா இருக்க முடியாது, என்னால பரிசுத்தமா இருக்க முடியாது, எனக்கு ஆண்டவருக்கு நான் இதே ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனா செய்ய முடியல என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தில் வேதனையோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிற காரியம் கொஞ்சத்திலேயாகி உண்மையா இருக்கணும். அவன் அது ஊழியத்துல இருக்கலாம், இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கலாம். எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அவன் இன்னைக்கு ஏன் விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் ஊழியக்காரர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் இப்படிப்பட்ட சூழல் நடக்கிறது சொல்லி பார்க்கும் பொழுது ஆகாய் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 நீங்கள் வாசிக்கலாம். வேதம் என்ன சொல்கிறது? ஆகாய் 1ஆம் அதிகாரம் 9 அதனுடைய 10வது வசனத்தை நீங்கள் தியானத்துக்கு எடுத்துக் கொள்ளலாம். ஒரு வாசிக்கலாமே. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் கொஞ்சம் கிடைத்தது, கொண்டு வந்ததும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போனது. பாருங்க, இங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, சபைக்கு வராமல் ஓடி போவதை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ரகசியம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு ஒரு பெரிய ரகசியங்கள் இருந்தாலும் இதற்கான உள்ளான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், சபைக்கு வராமல் ஓடி போகிற ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு சபைக்கு வரணும்னு சொன்னா பயங்கர கேள்வி. ஆனா கல்யாண வீட்டுக்கு போடுமா காலையில 4 மணிக்கே கிளம்பிடுவாங்க. எல்லாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போடுமா, ஐயோ அவங்க எல்லாம் எனக்கு 10 பவுன் தந்தவங்க, ஐயோ அவங்க எனக்கு 50 பவுன் தந்தவங்க, 100 பவுன் தந்தவங்க, அவங்க வீட்டுக்கு நான் முன்னாடி நிக்கணும்னு சொல்லி
சொல்லி எல்லாம் ஓடுவோம், பிரயாசப்படுவோம். ஆனால் சபைக்கு வர வேண்டும் என்று சொன்னால், சபைக்கு தேவனை தேட வேண்டும் என்று சொன்னால் உண்மை இல்லாத ஒரு ஜீவிதம். அதை கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற சகோதரர் சொன்னார், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சபைக்கு போகாமல் நான் இருந்ததில்லை. ஒரு நாள் அவருடைய சரீரத்திலே பொக்கர் வந்து விட்டதாம். சொன்ன கேட்கும் பொழுது என்னுடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. அது ஒரு டவலை எடுத்துட்டு டவலெல்லாம் சரீரத்துல ஊழிச்சு சபையுடைய பேக்கில் ஒன்றும் தெரியாததை போல ஒரு அப்படியே உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதித்தார். அது அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆனா நமக்கு சின்ன காரியத்தை குறித்து எண்ணி சபைக்கு வராதபடிக்கு உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வராது. அதை சொல்ல மாட்டீங்களா? உயிரை கொடுப்ப ஆண்டவருக்காக நம்ம சொல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமையே நம்ம ஜீவனை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வரலையே. ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் உண்மையை ஆண்டவர் விரும்புகிறார். நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் உண்மை உள்ளவருக்கு தான். என்னது தெரியாது பாஸ்டர்? உண்மை உள்ளவருக்கு தான் பாஸ்டர், உண்மை உள்ளவருக்கு தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். உண்மையாக ஊழியம் செய்தால், உண்மையாக விசுவாசியாக இருந்தால், உண்மையாக பிசினஸ் பண்ணால், உண்மையாக அவருடைய வேலைக்கு போனால், உண்மையாக எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கேற்ற வெளிவரும் மனுஷனோ உன் எஜமானம் தராமல் இருக்கலாம். என் ஆண்டவராகிய தேவன் உனக்கு பிரிவரை தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஊழியத்துக்கு போகிற இடத்துல எந்த பிரதிபலனை பார்ப்பது இல்லை. வண்டியில பெட்ரோல் போடுவாங்க, இல்ல ஏதாவது செய்வாங்க சொல்லி எந்த பிரதிபலன் இன்றைக்கு வரைக்கும் 16 வருஷமும் எந்த பிரதிபலனை பார்த்து போவதில்லை. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல சொல்லுகிற காரியம், நீ உண்மையா இருந்தா நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்கள் விசுவாசிகளாக உண்மையாக தேவனை ஆராதிக்க துதிக்க நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவனை மேம்படுத்துவார். ஆதாமுக்கு உண்மை இல்லை. ஆதாம் ஏதோ சாக்கும்போது சொல்கிறார், ஒய்த்து கிடக்கிறார். ஆதாமை பார்க்கும் பொழுது திடீரென்று சொல்ல தேவன் வருகிறார், ஆதாமே எங்க இருக்கிறார்? நான் ஒழிச்சிருக்கிறேன் ஆண்டவரே, ஆலயத்துக்கு வராம உண்மை துதிக்காம உண்மை தேடாம நீ தந்த மனைவினால பெரிய பிரச்சனை, அதனால நான் என்ன செய்றேன்? ஒழிச்சிருக்கிறேன் ஆண்டவரே. நமக்கு சாக்கு போக்கு சொல்வதற்காக தேவன் சபைக்கு உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. அவன் இந்த காலையில் எத்தனை பேரை குடித்து உலகத்தின் காரியத்துக்காக வைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே உங்களையும் என்னையும் ஆராதிக்கும்படி ஆண்டவராகிய தேவன் இந்த காலை ஆராதனைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணத்தை சொல்ல முடியும், உண்மை உள்ளவர் என்று எண்ணி. ஆமென் சொல்லிடுங்க. உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணினால் ஆண்டவருக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களை பார்த்து ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்பதற்காக அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதிப்பதிலே துதிப்பதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சிஎஸ்ஐல கோயில் பிள்ளைன்னு சொல்லி உண்டு. அவங்க எல்லாம் 9 மணிக்கு மீட்டிங் முடிச்சவரை போக மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? கோயில் பிள்ளை யாருமே எங்களுக்கு தெரியாது பாஸ்டர், எப்படி பார்த்தது போல பாக்குறீங்க. கோயில் பிள்ளை சொல்ல காலையில அதிகாலை 5 மணிக்கு பாட்டு போடணும். அதுக்கப்புறம் எல்லா சமூகத்தை ஒழுங்குபடுத்தணும். சபையுடைய எல்லா காரியங்களையும் பார்க்க வேண்டும். காரணம் என்ன? கொடுத்த பொறுப்புல உண்மையா இருக்கிறபடினால் அடுத்த 5 வருஷமோ அடுத்தது எப்ப அந்த பொறுப்பை கொடுக்கணுமோ அவருக்கே கிடைக்கும். ராவே சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், நீ உண்மை உள்ளவன். ஆமென். நீ உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் நமக்கு கனமான ஊழியத்தை தந்திருக்கிறார். ஆமென். பைபிள் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாய் 1 அதனுடைய 2வது வசனத்துக்கு வாசிக்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார்கள். பாருங்க, சபைக்கு வராததற்கு சாக்கு போக்கு ஒரு பக்கம், சபையை கட்டக்கூடாதபடிக்கு ஒரு பக்கம் சாக்கு போக்கு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் விசுவாசிகளாக இருந்தாலும் ஊழியர்களாக இருந்தாலும் சாக்கு போக்கு ஆண்டவர் விரும்புகிறதே கிடையாது. அவன் சொல்லுவாங்களா? ஊழியத்துக்காக நேற்றுக்கு நான் சோதனை பேசக்கூடாது சொன்னேன். என்னால முடிந்த அளவுக்கு நான் உழைக்கவும் செய்வதற்குரிய வார்த்தைகளையும் கொடுப்பேன். அமைதியாக இருந்து ஊழியம் செய்வதற்கு அல்ல.
ஏதோ மைக்க பிடிச்சோ, ஏதோ செய்தியை கொடுத்தோ, பாட்டு பாண்டோ, ஆராதிச்சோ என்பதற்காக அல்ல. இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம் அவர் நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அவர் செய்தவராகவே இறங்கி வந்தார். அவர் யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் செய்ததை போல இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் விரும்புகிற காரியம் உண்மை உள்ள மனுஷன். அவன் ஆண்டவர் காலை வேலை நம்ம பார்த்து சொல்ற காரியம் என்ன? நீங்கள் நானும் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்கள். அவன் அதனால்தான் இந்த காலை வேலை தேவன் தந்த வார்த்தையும் அவர் நம்மிடத்தில் இன்னும் உண்மையை விரும்புகிறார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் எல்லாரும் வருவாங்க, பாஸ்டர் இவ்வளவு இந்த இடத்துக்கு இவ்வளவு பாக்ஸ் இருக்கு. அல்லேலூயா. நான் 3 கோடிக்கு ஆண்டவர்கிட்ட சவுண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். எத்தனை கோடிக்கு? 3 கோடிக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு கடுகுதான். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், 3 கோடிக்கு ஒரு சவுண்ட்ஸ் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் தருவாரா தர மாட்டாரா? பாஸ்டர் அப்பதான் நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா பாஸ்டர் அப்படி பாக்குறீங்க. அல்லேலூயா. ஏன் இதுக்கு எதுக்கு சொன்னா, ஆண்டவர் தந்த ஊழியத்துல, ஆண்டவர் தந்த காரியத்துல உண்மையாய் ஊழியம் செய்வோம். இருக்கிறது கொஞ்ச காலம், எப்போ என்ன எது நடக்கிறது யாருக்குமே தெரியவில்லை. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நானும் உண்மையாய் ஆராதிப்போம், உண்மையாய் கர்த்தரை துதிப்போம், உண்மையான ஒரு வாழ்வை வாழ்வோம் என்று சொல்லி வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்காக சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு சபைக்கு வருகிற நாம் சபைக்கு தூணாகவே இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த பில்டிங் கட்டும் பொழுது எனக்கு இந்த வண்டியில மண் அடிக்கிற வண்டியில வண்டி ஊட்ட தெரியாது. அப்போ மண்ணு சல்லி எல்லாமே ஒரு டிம்போ ஒரு டிம்போ மண்ணு ஒரு டிம்போ சல்லி எல்லாம் சாயங்கால சகோதரர்கள் வேலைக்கு வருவாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களே, ஏற்கனவே ஃப்ரீயா வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம கஷ்டப்படுத்தி போய் சொல்லிட்டு ஒரு டிம்போ மண்ணு வந்திருக்கும். நான் காலை எழுந்து செய்வேன், வண்டி எடுத்துட்டு நானே தொட்டி போட்டு நிறைய சப்போர்ட் பண்ணது உண்டு. ஆனா சில நேரங்களிலே எனக்கு ஒரு டிம்போ மண்ணு ஒரு டிம்போ சல்லி எல்லாம் ஒத்தையில அடிச்சு கொண்டு வந்தது உண்டு. தெரியாது, வண்டி அலம்பு குடியாரு அது அலம்புறது போல வண்டி அலம்பு ஓட்ட தெரியாது. கொஞ்சம் மண் எடுத்து கொண்டு வந்தேன், அடுத்த கொஞ்சம் கூட வந்து கொண்டு வந்தேன். அப்படி கொண்டு வந்து வண்டியை நிறைக்க ஆரம்பிச்சு மிக துரிதமாய் கொண்டு வந்து போட ஆரம்பித்தேன். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தாவே நம்ம இடத்துல விரும்புகிற காரியம், நான் உனக்கு தந்தது சபைக்கு என்று சொல்லி தந்திருந்தால் சபைக்கு இந்த காரியத்தை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் யாரையும் எதிர்பார்க்க கூடாது. ஆமென். ஆண்டவர் நமக்கு எப்படி ஊழியத்தை தந்திருக்கிறாரா? உண்மை உள்ளவர் என்று எண்ணி. ஆமென். பொய்க்கு பிதாவா இருந்தா கிடைக்காது. ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மை உள்ளவர்களாய் ஊழியம் செய்கிறவர்களாய் வாழ்க்கை மாற வேண்டும். வாசிக்கலாம் ஆகாய் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படி காலம் இதுவோ. நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன், ஒரு சின்ன ஓட்டுப்பணி. ஆனா சபையில் இருக்கிறவர்கள் பயங்கர ஐஸ்வர்யவான், எத்தனை லட்சங்கள் வேண்டுமானாலும் அந்த செயலிலே சம்பாதிக்கலாம் கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உள்ள விசுவாசிகள் சபையில் இருக்கிறார்கள். ஆனா இருக்கிறதை பார்க்கும் பொழுது எனக்கு பயங்கரமான வேதனை. கட்டதற்கு முடியல, பணம் இருக்கிறது ஆனா கொடுக்கிறதுக்கு மனசு இல்லை. ஆனா வீடு பார்த்தா பலவிதமான கோடிகளுக்கு கிடைத்தாய் வீடுகள் இருக்கிறது. ஆனால் ஒரு சபையை கட்டுவதற்குரிய அந்த விசுவாசிகளுக்குள்ளே மனசு இல்லை. அன்பா சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளை, சபையை கவனிக்காமல் விட்டு விடுகிறவர் உண்மையா இருக்க முடியாது. ராமே சொல்லவில்லைங்களா? நீங்க சசிகுமாருக்காக எதுவும் செய்ய வேண்டாம், தேவனுக்காக சபையில் நிற்க வேண்டும். ஆமென். ஆண்டவருக்காக சபையில் வேலை செய்யும் பொழுது அதற்கேற்ற பிரதிபலன், அதற்கேற்ற ஆசீர்வாதம், அதற்கேற்ற நன்மைகள் உண்டாகும். ஆமென் சொல்லுவீங்களா? நேற்றைக்கு ஒரு 25 தட்டு வாங்கியாச்சு. இன்னைக்கு முதல்ல யார் கழுவிட்டு போறான்னு பார்ப்பேன். பாஸ்டர் நாங்க அதுக்காக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பாஸ்டர் இந்த வீடு கச்ச தூக்கணுமா, தைரியமா எல்லா வேலையும் செய்யலாம். ஆண்டவருக்காக ஒரு ஊழியம் செய்தால் இன்னைக்கு சோதனை பிள்ளைகளா சகோதரர்களா இருக்கிறாங்க. பல வருஷங்களாய் ஒத்தையில சமுதிஷ்டம், ஒத்தையில தூத்தது, ஒத்தையில பாய் விரிச்சது. இன்னைக்கு நான் வேலை செய்யறதுக்கு படிக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. வெற்றிமாலை ஊழியத்தில் சேர்த்து வருவேன், சாயங்காலம் வீச்சு அங்கிருந்து வருவேன். பாட்டு பாடுறதுக்கு எல்லாத்துக்கும் மைக்கு பிடிக்க ஆள் இருப்பாங்க, வந்து பாய் விரிக்கிறதுக்கோ பாக்ஸ் வைக்கிறதுக்கோ ஒருத்தர் ஆள் இருக்குமா. நான் வந்து எல்லாம் பண்ணிட்டு அவர்கள் சரியாக 5 மணி அளவுக்கு வருவார்கள். அல்லேலூயா.
ஏன் உங்களுக்கு சொல்றேன், தேவன் இன்னைக்கு என்னை உயர்த்தி வைப்பதற்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், தந்த ஊழியத்தில் உண்மையாக ஊழியம் செய்து. ஆமென். அது மழையா இருந்தாலும் வேளா இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் அவர் தந்த கனமான ஊழியத்தை உண்மையாக செய்வதற்கு அவருடைய சமூகத்தில் பிரயாசப்பட்டு அதுதான் இன்னைக்கு நான் தேசங்களுக்கு நான் கடந்து போகிறேன். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? உண்மையாய் கர்த்தருக்காக நீங்கள் ஊழியம் செய்தால் நிச்சயமாய் சொல்கிறேன், பரத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். உண்மையான விசுவாசிகளாய் நீங்கள் இருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? பைபிள் சொல்கிறது, லூக்கா 16:10 ஆழமான ரகசியம் என்ன தெரியுமா? இருமனமாக இருப்பதை இயேசு கடிந்து கொள்ளுகிறார். நம்ம சில நேரங்கள் இருமனம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமோ, நீங்க கொஞ்சத்துல உண்மை உள்ளவராக இருந்தால் கர்த்தர் அநேகத்தில் அதிபதியாக உங்களை மாற்ற வேண்டும் என்று சொன்னார். இருமனமோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. பவுல் இப்படியாய் தேவ சமூகத்தை சொல்லுவது மேலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாய் சொல்வதற்காக நான் விரும்புகிறேன். பவுல் சொல்கிற காரியம், என்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை தந்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் வாசிக்கலாமே. என்னை பலப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி ஏற்படுத்தினபடியால் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சொல்ல மாட்டீங்களா? அந்த பவுல் சொல்கிறார், நான் உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை தந்ததற்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்கிறார். நீங்கள் நானும் என்ன சொல்லணும்? இந்த உண்மை உள்ளவர் என்று எண்ணி ஒரு விசுவாச வாழ்க்கையை தந்து ஒரு நல்ல ஆலயத்திலே வைத்திருக்கிறார் என்று சொல்கிறேன். ஒரு மனமக்குறத்தோடு கூட இருக்கிற ஒரு தேவ சமூகத்திலே வாழ்கிற ஒரு அனுபவமுடைய வாழ்க்கையை தந்து வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? எனக்கு ஒரு காரை ஆண்டவர் தந்தார். அந்த கார் எதுக்கு தந்தார்? என் பிள்ளை ஊழியத்தை வச்சு நடத்துவான், ஊழியத்துக்காக பிரயாசப்படுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த வாகனத்தை தந்தார். அந்த வாகனத்தை ஆண்டவருடைய சொந்தத்திலே ஊழியத்துக்காக பிரயாசப்படும் பொழுது அந்த நிச்சயம் பெட்ரோல் தந்துட்டே இருப்பார். ராமே சொல்ல மாட்டீங்களா? அந்த நாட்கள் ஒரு பெரிய சந்தோஷம், வண்டி ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டேன். அது நம்மளுக்கு பொறாமையா இருக்கு. அல்லேலூயா. ஃபுல் டேங்க் போட்டு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இப்படி பெட்ரோல் போட்டு வண்டி மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். இல்ல எப்ப பார்த்தாலும் 500 300 இப்படி போறதை விட வண்டி எப்பவும் ஃபுல் டேங்க்ல இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நானே சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நம்ம ஃபுல் டேங்க் போட்டா என்ன குறைஞ்சாவும் எப்படி நம்ம போட போறோம். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? இது எதுக்கு நான் சொன்னேன் சொன்னா, தேவன் உண்மை உள்ளவன் என்று எண்ணினார், நமக்கு தேவன் இடத்தை தந்தார். ஆமென். எனக்கு முதல்ல தந்த இடம் இதுதான். அந்த இடத்தை ஆண்டவருடைய ஊழியத்துக்காக கொடுத்தேன். ஆமென். ஆண்டவர் தந்தை எல்லாமே ஊழியத்துக்காக செலவிடுவதற்கு, ஆண்டவர் தந்தை எல்லாமே தேவ சமூகத்திலே செலவிடுவதற்காக ஆண்டவரை உண்மை உள்ளவர் என்று எண்ணினார். இந்த கனமான ஊழியத்தை தந்திருக்கிறார். ஆமென். ராமே சொல்லுங்க. ஊழியத்துக்கு எங்க போனாலும் சின்னதாட்டி யோசிக்கிறதே இல்லை. எல்லாம் 30 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட், இல்லைன்னா 60 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட், எல்லாம் ₹1 கையில் கிடையாது. பேங்க்ல 300 400 கிடக்கும். ஆனா நம்ம திட்டமெல்லாம் பெருசு. ஆமென். ஏன்னா தந்தவர் ஊழியம் தந்தவர் இயேசு. ஆமென். கனமான ஊழியத்தை தந்த தெய்வம் நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற நீங்களும் நானும் உண்மையாய் கர்த்தருக்காக இருக்க வேண்டும். ஆமென். ஆக 1:14 சொல்கிறது, சபைக்கு எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது. வாசிக்கலாமே. ஆகாய் 1 அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம் இல்லையோ? சரி, அங்க ரகசியம் சொல்கிறது, சபைக்கு எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது. நம்ம நீங்க பாருங்க, வந்தோம், நம்ம துணியெல்லாம் கசங்கி விடவே கூடாது. உங்களை யாரையும் நான் சொல்லல. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு வர்றோம், வந்துட்டு எப்படி பொம்மையா போல வந்துட்டு பொம்மையா போகிற சபைக்கு தேவன் நம்மளை கொண்டு வரவில்லை. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? நிச்சயமா சொல்றேன், பெரிய சர்ச்சை கட்டும் போது நீங்க எல்லாரும் வந்து கொத்த வேலை பார்ப்பீங்க நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ல மாட்டீங்களோ? பாஸ்ட் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. மண்ணெல்லாம் எடுத்தாலும் போடணும். ஆமென். எல்லா வேலையும் செய்யணும். நம்ம ஊழியத்தில் நம்ம செய்யாம யார் செய்வார்? வேணும் சொல்லுகிறது, சபைக்கு எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம செய்யாமல் இருக்க
கூடாது, எல்லா வேலையும் நான் செய்யறேன்னு சொல்லணும். அவன் ஓட்டி போடணும். சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஒரு 2000 நோட்டு நான் நிறைய போட்ட உடனே நீங்க என்ன செய்வீங்க? நான் சொல்லுவேன், இது போட்டு சொல்ல நீங்க எல்லாம் எடுத்துக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க பார்த்துட்டே இருப்பீங்களோ? மாஸ்டர் நீ போட்டு பாருங்க பார்ப்போம். ஏற்கனவே ரூபாய் வேண்டிதான் வந்திருக்கேன், எனக்கு ஐஸ்வர்யத்துக்காக தான் வந்திருக்கிறேன். நம்ம என்ன செய்வோம்? அந்த ரூபாய்க்காக நம்ம என்ன செய்வோம்? பிரயாசப்பட்டு அதை எடுப்போம். நான் பார்த்திருக்கிறேன், சில வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்திருக்கிறேன், சிலர் கெட்டி கெட்டாய் பணத்தை அப்படியே வீசி போட்டு போயிடுவாங்க. ஏதோ ஒரு லட்ச பணமாக இருக்கலாம். அதை எடுப்பதற்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அலைமோதுவார்கள், அலைமோதி எடுப்பார்கள். நோட்டு எத்தனை நோட்டு கிடையே தெரியாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல விரும்புகிற காரியம், உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தில் உங்களுக்கு தந்திருக்கிறேன், கனமான விசுவாசியா உங்களை வச்சிருக்கிறேன், நீங்க எல்லா வேலையும் செய்யணும். ஆமென். பாஸ்டர் தப்பிக்கிறதுக்கு ஐடியா போட்டுட்டு இருக்கிறேன், அவருக்கு ஒரு வேலையும் செய்யாம நம்மள வேலைக்கு செய்ய வைக்கிறான்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. நீங்கள் வேலை செய்தால் அதற்கேற்ற பிரதிபலன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை கனப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நானும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு செல்ல ஆஃப் பண்ணி வைக்கலாம்னு நினைப்பேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். அப்பதான் யாருக்காவது ஏதாவது ஒரு போராட்டம் வரும் பொழுது பாஸ்டர் போன் எடுக்கல, போன் எடுத்துட்டா கூட நான் பிரச்சனை போய் சொல்லுவாங்களே, அதுக்காக என்ன செய்வேன்? போன் ஆஃப் பண்ணி வைக்கிறது இல்லை. காரணம் என்ன? தேவனுடைய சமூகத்தில் தேவன் தந்த உண்மையான ஊழியத்தை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக கனப்படுத்துவார். வாசிக்கலாம் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்ததை போல போதும். உங்க சொல்லப்பட்டிருக்கிற மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தார். ராமே சொல்ல மாட்டீங்களா? ஐயா ஒரு பெரிய கொலைகாரன் தான். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, அழைப்பை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக அவன் கொலை செய்தவன், உண்மை இல்லாதவன், பலவிதமான சூழல்களுக்குள்ளாக அகப்பட்டவன். ஆனால் என்றைக்கு ஆண்டவராகிய தேவ சமூகத்திலே அழைப்பை பெற்று ஊழியத்துக்கு கடந்து வந்தாரோ அன்றையிலிருந்து உண்மை உள்ளவராய் தேவ சமூகத்தில் இருந்தான். அவன் சொல்ல மாட்டீங்களா? தேவனுடைய வீடா இருக்கிற சபையா இருக்கலாம், தேவன் ஆலயம் தங்குகிற நீங்களாக இருக்கலாம், நீங்கள் உண்மை உள்ளவர்களாக தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். நாமே சொல்ல மாட்டீங்களா? தேவன் இந்த காலவேளை உங்களுக்கு எண்ணத்தில் விரும்புகிற காரியம் உண்மை. ஆமென். உண்மையாக ஒன்று சொல்லக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை, நான் வேலைக்கு போயிட்டு என்ன செய்வேன்? எங்கேயுமே சம்பளம் கிடைக்காது. எத்தனை பேர் ஏமாத்தி இருக்கிறாங்க? 10,000 எவ்வளவோ தராமல் இருக்கிறாங்க. வேலை பார்த்துட்டு தானே சொல்லி தர மாட்டாங்க, இருக்கவே செய்யாது. ஆனால் அந்த வேலைக்கு தக்க பிரதிபலனை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சண்டை போட்டு சில காரியத்தை வாங்குவதை விட நீங்க உண்மை உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை தேசத்திலே கனப்படுத்துவார், உயர்ந்த இடத்துல வைப்பார். அந்த உண்மை உள்ள மனுஷன் மோசேயை போல உங்க வீட்டில, உங்க குடும்பத்துல, உங்க பிசினஸ்ல நீங்க செய்கிற காரியம் இப்படிதான் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்வதை விட என் தேவனுக்காக நான் வைராக்கியமாக இருந்து உண்மையாக இருப்பேன், என் ஆண்டவர் எப்படி நடத்த விரும்புகிறாரோ நான் அப்படியே வாழ்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீங்க சொன்னா கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேருடைய பிசினஸ் ஆசீர்வாதமா இருந்ததற்கு காரணம் என்ன? கார்த்திக் கமலி அவர்கள் என்று சொல்கிற தேவ மனிதர் இப்பவும் பிசினஸ் பண்றார். ஆனா அந்த இடத்துக்கு போனா 1 மணிக்கு மேல முழங்கால் பைபிள் வாசிப்பாராம். ஜெபம், அந்த ஜெபம் எல்லாம் முடிச்சுன்னா அந்த காரியத்துக்கு கடந்து போவாராம். காரணம் என்ன? உண்மை. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமாக இருந்தாலும், ஒரு கொடுக்கப்பட்ட தொழிலாக இருந்தாலும் உண்மையாக கர்த்தருடைய சமூகத்தை நின்றவரினால் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். அன்பு சகோதரியே சகோதரா, உங்களுக்குள்ளே உண்மையை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். உங்களிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தையோ உங்களிடத்தில் இருக்கிற கனத்தையோ அல்ல, தேவன் உங்களிடத்தில் விரும்புகிற காரியம் உண்மை. ஆமென். ராமே சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க எங்க பார்த்தாலும் பெரிய பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பயங்கர போராட்டம், எங்க பார்த்தாலும் பயங்கர விதமான சூழ்நிலைகள். பேப்பர்ல பார்க்க முடியல நியூஸ், பேப்பர்ல பார்க்க முடியல, டிவியில கேட்க முடியல நியூஸ் எல்லாம் பார்த்தால் ஐயோ அநியாயத்துக்கு மேல அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் உங்களை இந்த காலை ஞாயிற்றுக்கிழமை காலைகளை கர்த்தர் உங்களை கொண்டு வந்து அவரிடத்தில் விரும்புகிற காரியம் நீ உண்மையாக இருக்கணும். ஆமென்.
ஆமென் சொல்லிருங்க. நீங்க உண்மையா இருந்தா நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். நான் முன்னாடி ஸ்கூல்ல படிக்கும் பொழுது ஒரு நிக்கரும் ஒரு சட்டையும் தான், அது உங்களுக்கே தெரியும். அங்கங்க கிழிஞ்சு தச்சு தருவாங்க. ஒருமே அப்படி பயங்கரமான சூழ்நிலைகள். ஆனா என்னைக்கு நான் ஊழியத்துக்கு வந்தேனோ, என்னைக்கு தேவ சமூகத்தில் அந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர்கிட்ட பிரயாசம் இருக்கிற காரியம் அதுதான். நான் சொல்ல முடியும், நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு நிறைய சட்டை, நிறைய காரியங்கள், நிறைய ஊழியத்துக்கு கொடுக்கிற நிறைய காரியங்களை செய்றேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம் அதுதான். நீயும் தந்த ஊழியத்துல உண்மையா இருந்தா நிச்சயமா கர்த்தர் கனப்படுத்துவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். தேவ சமூகத்துல நீங்க உண்மையா இருந்தா 4-5 பீரோ உங்க வீட்டுல துணி நிரம்பும். ஆமென் சொல்றேன். வேண்டாம் மாஸ்டர், இருக்கதே ஒடுக்க முடியல. நல்ல தேவனுடைய ஜனமே, ஆண்டவருக்காக எந்த காரியத்தில் உண்மையா இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமா உங்களை கனப்படுத்துவார். ஆமென். பேங்க்ல பணம் வரும் சிஸ்டர். ஆமா, அரசியல் மாற்றங்கள் நிச்சயமா உண்டாகும். நிறைய வித்தியாசங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். நிச்சயமா உங்க கைகளில் நன்மைகளும் மேன்மைகளும் நிச்சயமா உங்க கையில கர்த்தர் தருவார். ஆமென். உங்களுக்காக தேவன் செய்ய வேண்டிய நன்மைகள், செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் நிச்சயமா பயங்கரமாக இருக்கும். யாரெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் பெருசா செய்யத்தக்கன, ஜனங்களுக்கு பயங்கரமாய் செய்யத்தக்கன நிச்சயமா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமா உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை தேசத்திலே கனப்படுத்துவார். ஏன் இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில உண்மை இல்லாதபடிக்கு, ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு இருக்குன்னு சொன்னா, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28 அதனுடைய 9வது வசனம். வேதத்தை கேளாதபடிக்கு அருவருப்பார். இன்னைக்கு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில கேட்கப்படாததுக்கு காரணம் உண்மை இல்ல. அதனுடைய சமூகத்தை சத்தியத்தை கேளாமல் போனார்கள். உண்மை இல்லைன்னு புரிஞ்சுக்காங்க. நமக்கு அதனுடைய சத்தியத்தை கேட்க முடியாது. யார் எந்த ஊழியக்காரர்கள் சொன்னாலும் அதை கேட்க மாட்டோம். இப்படிதான் நான் வாழ்வேன், இப்படிதான் செய்வேன் சொன்னா ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் கேட்கப்படாது. ஹalleluya. ஒரு அலைய சத்தமா சொல்லுங்க. இந்த சத்தம் காணாது. ஒரு அலைய சத்தமா சொல்லுங்க. இந்த சத்தமும் காணாது. ஒரு அலைய சத்தமா சொல்லுங்க. வேதத்துடைய ரகசியம் சொல்கிறது, நீ சத்தியத்தை கேளாமல் போனாய், அதுமித்தமானதால் உன் ஜெபம் கேட்கப்படவில்லை. காலையில தெரியாம வந்துச்சு பாஸ்டர், அப்படி பாக்குறீங்களா? ஆண்டவர் காலையில நம்மளை கொண்டு வந்ததுக்கு காரணம் தெரியுமா? உண்மை உள்ளவன் என்று எண்ணி. அவன் ஆண்டவர் மட்டும் அதுதான் விரும்புறார். அதான் உண்மை இருக்கிற இல்ல சொல்லல, இன்னும் கொஞ்சம் உண்மை வேணும். அவன் இன்னும் ஆண்டவருக்காக உண்மை செய்ய, உண்மையா ஊழியம் செய்ய வேண்டும், உண்மையாய் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்கிற ஒரு தாகமான ஒரு சூழ்நிலை. அவன் பைபிள் சொல்கிற சத்தியத்தை கேளாமல் இருப்பது நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. அதுக்கு காரணம் உண்மை இல்லை. உண்மை இருந்தால் சத்தியத்தை கேட்போமே. உண்மையாக இருந்தால் அந்த சத்திய வார்த்தையின்படி நம்ம நடப்போமே. இந்த சத்திய வார்த்தையின்படி ஊழியத்தை செய்வோமே. இதையெல்லாம் நம்ம செய்யாத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறும். அடுத்ததாக 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, தன்னை தானே தாழ்த்தாமல் இருப்பது. உண்மை இல்லைன்னு சத்தியத்தை கேட்க மாட்டோம். இரண்டாவதாக ஜெபம் கேட்கப்படாது. அது மட்டுமல்ல, தன்னைத்தானே தாழ்த்தாமல் இருப்பது. சொல்லுங்க. நம்மள தாழ்த்தது, நான் பெரிய ஆளு, நான் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும், இதெல்லாம் நம்ம சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு இருக்கிற ஐஸ்வர்யம், இன்னைக்கு இந்த கொரோனா டைம்ல சென்னையில இருக்கிற ஒரு தொழிலதிபர் 150 பேருக்கு மேல சம்பளத்தை கொடுத்த ஒரு நபர். ஆனா இன்னைக்கு எல்லாம் கடந்த நல்ல சம்பளம் கொடுத்து எல்லாருக்கும் 150 பேருக்கும் வேலைகள் இல்லாதபடிக்கு இந்த மனுஷன் ஒரு பணம் இல்லாதபடிக்கு நஷ்டமடைந்து பயங்கர சூழ்நிலைகளுக்குள்ளாக இருக்கிறார். ஒரு நாள் நான் பெரியாரு என்று சொல்ல மனிதன், ஆனா இன்னைக்கு கைகளிலே ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நான் உங்களோட அன்பாய் சொல்லுகிற ஒரு ரகசியம் அதுதான், உங்களை தாழ்த்துங்க. ராமன் சொல்ல மாட்டீங்களா? உங்களை முக்கியமா உண்மை உள்ளவருக்கு ஆண்டவற்றை தாழ்த்தி, நான் தாழ்மை உள்ளவர் ஆண்டவரே. ஹalleluya. இப்ப நான் சொன்ன எல்லா சகோதரர்களா கேட்கிறாங்க, சகோதரிகள் கேட்கிறாங்க, விசுவாசிகள் கேட்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம கேட்கணும். இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய ஊழியக்காரர் என்ன சொல்லுகிறார், நம்ம என்ன செய்யணும், நான் என்னால முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற இன்னும் முயற்சிகளை செய்து தன்னை தாழ்த்த வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க.
இன்னைக்கு முதலிடம் யாருக்கு கொடுக்கிறோம்? பொருத்திக்காங்க சொந்தக்காரர்களுக்கா? முதலிடம் யாருக்கு கொடுக்கிறோம்? நம்முடைய படிப்புக்கா? நம்முடைய ஐஸ்வர்யத்துக்கா? இல்ல, நம்மளை தாழ்த்து நம்முடைய ஆண்டவராகிய தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஆமென். எந்த அளவுக்கு தாழ்த்துவீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பைபிள்ல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் வந்தா நல்லா ஐஸ்வர்யவான். வந்தோடனே ஆண்டவர் கேட்கிற, ஆண்டவரே நான் நித்திய ராஜ்யத்துக்கு போன என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னாருப்பா, இந்த கட்டளைகளுக்கு எல்லாம் கீழ்படியணும், இதெல்லாம் செய்திருக்க கூடாது. சொன்னா, நான் சிறு வயதிலே இருந்து நான் எல்லாம் கடைபிடிச்சுதான் இருக்கிறேன், நான் கரெக்டா தான் இருக்கேன். சரிப்பா, எல்லாம் சரி, உண்மைதான். உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை, உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் எல்லாம் தரித்திரருக்கு போடுன்னு சொன்ன அப்போ போனவன் தான் இன்னைக்கு வரைக்கும் வரல. அல்லேலூயா. அன்னைக்கு போனவன் தான் பைபிள்ல. இன்னைக்கு வரைக்கும் அவன் மனுஷனை காணவே இல்லை. காரணம் என்ன? ஐயா, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவன் தாழ்த்தவில்லை. அல்லேலூயா. சகோதரர்கள் இருக்கிறாங்க, ஆண்டவர் திடீர்னு சொல்லுவார், ஏப்பா முழு ஊழியத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவார். அப்பதான் சொன்ன 2 வண்டி வாங்கி விட்டுருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பதான் அவர் சொன்ன, நான் கேமரா மாட்டணும் பாஸ்டர், ஆண்டவர் இப்படிதான் எனக்கு தந்திருக்கிறா, அது இன்னும் 2 வண்டி வாங்கணும்னு நினைச்சிருக்கிறேன் அப்படிலாம் சொல்வதற்கு அல்ல. உடனே தாழ்த்தி ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வரணும். ஆமென். நானும் அப்படிதான் பயங்கர பணம் பெயிண்டிங் காண்டிட்ல பயங்கர ஊழியம், பயங்கர ஊழியம் ஒரு பக்கம் இப்படி நடந்துட்டே இருந்தது. ஆரம்பத்துல ஆண்டவர் சொன்னாரு, ஒரு முழு ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவர் யாருக்கு பைசா இல்லாம ஒரு 10 ரூபாய் டீ குடிக்க கூட காசு இல்லாம இருந்திருக்கிறேன், இப்ப வருமானம் வருகிறது, ஊழியத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஊழியத்தை இது செய்யற ஆண்டவரை சொல்லி அதை பார்த்து ஊழியம் செய்யறேன் அப்படின்னு சொன்னேன். அடிக்க மேல அடி, வருகிற 8,000 வருகிற 10,000 வருகிற 16,000 எப்படி செலவழின்னு தெரியாது. ஏதோ ஒரு வெளிப்பாடு வருகிறது, கொஞ்சம் எச்சரிக்கை எடுத்துக்காங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அது என்ன நடந்தது தெரியுமா? வந்த பணம் எல்லாம் இழக்க ஆரம்பித்தேன். ஒன்றும் காசு கையில் இல்லாத அளவுக்கு போச்சு. அப்பதான் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்துக்காக முழு ஊழியத்துக்காக வருகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், ஆண்டவர் நடத்தின விதங்கள் பெரியது. ஆமென். முன்னாடி சொல்ல பார்த்தீங்களா, ஒரு சைக்கிள் அதிக ஆண்டுக்கு போயிட்டாங்க, ஒண்ணு இல்லாம ஊழியத்துக்கு வந்த எண்ணெய் இன்னைக்கு ஆண்டவர் கனப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை நாட்கள் ஒரு 2 வீலர் யாராவது ஒரு ரவுண்டு தர மாட்டாங்களா? ஏங்கிற நாட்கள் உண்டு. யாராவது கார்ல கூட்டிட்டு போக மாட்டாங்களான்னு சொல்லி எத்தனை நாட்கள் ஏங்கினது. ஆட்டோல என்ன கூட்டிட்டு போக மாட்டாங்களான்னு சொல்லி ஏங்கிற நாட்கள். இன்னைக்கு நான் போற இடத்துல எல்லாம் எத்தனை விதவிதமான கார்கள், எத்தனை 30 லட்சம் 40 லட்சம் ரூபாய் கார் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்பாக, ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்பாக என்னை கூப்பிட்டு போவதற்கு நின்று கொண்டிருக்கிறது. யாரை சொல்ல மாட்டேங்களா? இன்னைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஏசி கோச்லாம், ஏசி பஸ்லாம் எல்லாவற்றையும் ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு ஒரு 2 வீலர் ஒரு ரவுண்டு கேட்டு எத்தனை இடத்தை உள்ள உடைக்கப்பட்ட நாட்கள் உண்டு. ஆண்டவரை எத்தனை சொல்லி எத்தனை கிலோமீட்டர் நடந்தது உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு உன்னத ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். வேற ஒண்ணு இல்லை, என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை தந்தவர். ஆமென். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன், நீ உண்மையான விசுவாசியா இருங்க, நிச்சயமா சொல்றேன், நீங்க வாழ்கிற கிராமத்துல வாழ்கிற பட்டணத்துல நிச்சயமா உங்களை தலைநிமிர்ந்து இருக்கப்படுவார் ஆண்டவர். அவன் நம்ம சர்ச்சை விசுவாசிகளை இப்ப கார் வாங்க ஆரம்பிச்சாச்சு, கார்ல வர போறாங்க. அவன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆமா, சைக்கிள்ல போன போதும், 2 வீலர்ல போன போதும், எல்லாரும் கார்ல வரணும். அவன் நடந்து வர்றதுக்கு முடியல, பஸ்ல வர்றதுக்கு முடியல, கார் தந்தா இங்க கார் வீட்டுக்கு முன்னாடிதான் நிற்கும். அல்லேலூயா. கார் தந்தா ஒரு 4 பேர் 5 பேரை கூட்டிட்டு வரணும் சபைக்கு. ஆமென். அப்படின்னா நானே வரமாட்டேன்னு சொல்லுவீங்களோ? அல்லேலூயா. ஆண்டவர் வாகனத்தை உங்கள் கைகளில் தருவார். நிச்சயமா சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகள் விசுவாசிகளுக்கெல்லாம் கார் தரணும் சொன்னா ஆண்டவர் கார் கம்பெனியில பேசி குறைச்சிருவார் எல்லாத்தையும். ஆமென். இன்னைக்கு பரிசுத்தாவே நம்முடைய சொல்லுகிற காரியம் அதுதான். நீ உண்மையா இருந்தா நிச்சயமா ஆண்டவருடைய ஆசீர்வாதம். நீதி 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிற, தேவனை மறுதலிப்பதனால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி ஆண்டவரை தந்ததினால தேவனை ஒரு நாளும் மறுதலிக்க கூடாது. ஆமென். உங்களுக்கு முன்னாடி நிக்கிற அது பேசக்கூடாதுன்னு நினைச்சாலும் சொல்றேன், இன்னைக்கு நிக்கிறது தேவனை மறுதலிக்காதபடிக்கு ஆண்டவருடைய சுமந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். நிக்க முடியாது. இப்பவும் சிலர் கேட்கிறாங்க, பாஸ்டர் ஊழியம் செய்யறாரா, வீட்டுல இருக்கிறாரா, இல்ல எங்க இருக்கிறார், ஊழியர் சபை செய்து கொடுக்கிறாரா என்று கேள்விகள் அநேகம். எத்தனை பேர் எனக்கு போன் பண்ணி கேட்டாச்சு, பாஸ்டர் சபைக்கு போறீங்களா, விசுவாசி வராங்களா,
ஊழியம் நடக்குதா? நீங்க செய்தி கொடுக்குறீங்களா? எத்தனை பேர் கேட்டாச்சு. ஆண்டவரை மன்னர் ஜீவன் கொடுத்தது அவர். அந்த ஜீவன் ஆண்டவருக்காக நீங்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனை ஒரு நாள் நீங்க மன்னிக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உண்மை உள்ளவர் என்று எண்ணினார். இந்த கனமான ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்காக நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம். உங்களில் ஒருவனாய் இருக்கிற உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனை உங்களிடத்திலே அனுப்பியிருக்கிறேன். பாருங்க, போதும். உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகிய எப்படி ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன விரும்புகிறார்? உண்மையும் உத்தமமும் உள்ள பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்ல வேண்டீங்களா? உண்மை உள்ளவருக்கு தேவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தருவார் என்று சொல்லி வாக்கு தந்தபடி ஆண்டவர் கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது. உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகிய ஆண்டவர் நம்மை அதான் விரும்புகிறார். உண்மை உள்ள சகோதரனாய், உண்மை உள்ள சகோதரியாய், உண்மை உள்ள ஒரு பாத்திரமாய் தேவ சமூகத்தில் நாம் இருக்கும் பொழுது அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை உண்டாக்கும். அதே நம்மகிட்ட ஜெபம் கேட்கப்படல. ஆண்டவரை ஆராதிக்கிற, துதிக்கிற, வேதத்தை வாசிக்கிற, ஆனா என் ஜெபம் கேட்கப்படல. காரணம் என்ன? உண்மை இல்லை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் உண்மை உள்ளவருக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். நம்ம உண்மையா எந்த காரியத்தில் உண்மையா இருந்தாலும் அதுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். ஆமென். ஆரம்பத்தில் என்னோடு கூட ஊழியம் செய்த ஒரு சகோதரர் கீபோர்டு எடுத்து சுயபுரத்திலிருந்து ஓடி வருவார். அப்படி கூப்பிட்ட உடனே சார்பா நான் சொல்வதற்கு முன்பாவே டைம் எடுத்து கரெக்டா வந்துடுவார். எங்க கூட்டிட்டு போனாலும் அவருக்கு டூ வீலர்ல போய் கஷ்டப்பட்டு கொண்டு வருவார். பல மைல் தாண்டி வருவார். இன்னைக்கு அவர் சிஎஸ்ஐ மாஸ்டரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு கொஞ்சத்துல உண்மையாக கத்த கொடுத்த அந்த ஊழியத்துல உண்மையாக இருந்தபடியால் தேவன் ஒரு தேசத்திலே கனமான ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் நான் சொல்றேன். நீங்கள் உண்மை உள்ளவர்களாக விசுவாசிகளாக இருந்தால், உண்மை உள்ள ஊழியக்காரர்களாக இருந்தால் நிச்சயமாக அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை கத்து தருவார். ஆமென். உங்க சாடல்ல தண்ணி ஓடுறது யாருக்கு காரணம் தெரியுமா? நம்ம தான் காரணம். ஆமென். தேசத்துக்காக ரொம்ப சரியா ஜெபிக்கல. உங்க சாடல்ல தண்ணி வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்கள் அருமையாக ஜெபிக்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். அதை சொல்லுங்க. பைபிள் சொல்கிறது உண்மையும் பிரியமுள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்ததாக பைபிள் சொல்கிறது கொலோசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். பிரியமான சகோதரனும் உண்மை உள்ள ஊழியக்காரனும் அடுத்ததாக உடன் ஊழியக்காரனிடத்தில் உண்மை தேவை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பைபிள் சொல்ல உண்மை உள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாய் இருந்து அதை சொல்ல வேண்டீங்களா? ஆமா. ஊழியம் செய்கிறவர்கள் ஏதோ காரியத்துக்காக அல்ல. நம்ம ஊழியம் செய்கிறது நம்ம உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை உடன் ஊழியம் செய்கிறோம் என்பதற்கு மட்டுமல்ல, எந்த ஊழியம் செய்தாலும் ஆண்டவருக்கு நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மை உள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் ஊழியக்காரனமாக இருக்கிறேன். அன்பு சொல்ல தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். அடுத்ததாக ஊழியக்காரனுடைய ஸ்தானத்தில் இருக்கிற தலைமை ஸ்தானமாக இருக்கிற அவர்களுக்கும் நம்ம என்ன சொன்னா உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவன் 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்யும்படி அல்ல, தேவன் எதற்கு நம்முடைய ஊழியத்தை தந்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தில் நீங்கள் யாரும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவன் சொல்ல வரீங்களா? அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷப்படுகிற காரியம் அதுதான். நமக்கு தேவன் தந்த ஊழியக்காரர்களை என்னால் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் அந்த ஊழியக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உண்மையும் உத்தமமும் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிற சகோதரர்கள் அவர்களுக்கு ஏதாவது மாசம் நம்ம உதவணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு வச்சிருக்கிறோம். அவங்க உண்மையா இருந்தா அன்னைக்கு ஆண்டவர் பேசுவார். என்ன சொன்னா, இவ்வளவுலாம் அவங்களுக்கு காணாது, நீ இன்னும் கொஞ்சம் கொடு, இல்லைன்னா 1 லட்சம் ரூபாய் யாராவது எனக்கு தரும் பொழுது திடீர்னு சொல்லி ஆவியானவர் பேசுவார். அவன் உண்மையா இருக்கான், எனக்கு 1 லட்சம் ரூபாய 1 லட்சம் ரூபாய் சொல்ல வாயெல்லாம் பழக்கிறீங்க. அல்லேலூயா.
ஆண்டவருடைய சமூகத்துல உண்மை உள்ளவன் என்று சொல்லி எண்ணி இந்த கனமான ஊழியத்தையும் கனமான விசுவாசியும் உங்களை தந்திருக்கிறார் என்று சொன்னார். நிச்சயமாய் சொல்கிறேன், இந்த வருஷம் முடிவதற்கு முன்பாக உங்களை செழிப்புக்கு நேராக கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் உங்களுடைய செழிப்பு உண்மை. உண்மையாக நீங்கள் இருந்து வாழ்ந்து கொண்டிருந்த எந்த பிசினஸா இருக்கலாம், எந்த ஊழியமாக இருக்கலாம், எந்த விசுவாசியாக இருந்தாலும் நீங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி எண்ணி ஆண்டவர் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அந்த காலை வேளையில அவன் நான் நம்புகிறேன். அதனால தான் இந்த வார்த்தையாக தந்தான். எனக்கு நான் திங்கக்கிழமை மெசேஜ் எடுப்பேன், டைமே இல்லை. காலையில் எழுந்து அவருடைய சமூகத்தில் வார்த்தைகள் எடுத்தேன். நேற்றைக்கு செய்தி அப்படி இருக்கும்போது அவனுடைய கேட்ட காரியம் அதுதான். ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஒரு சத்தமா ஆமென் சொல்லுங்க. பைபிள் சொல்கிறது நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு அவருக்கு பிரியம். உண்மையா எந்த மனுஷன் நடக்கிறார்களோ அவருக்கு பிரியமா இருக்க முடியும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. உண்மையா நீங்க நடந்து பாருங்க, அவருக்கு பிரியமான ஆண்டவர் எப்படி செய்வார் சொன்னா உங்களை உள்ளங்கையில வரைந்திருப்பார். அவன் வரைந்திருக்கிற மட்டுமல்ல, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக தேவன் தேசத்திலே கனத்தையும் உயர்வையும் தந்து நடத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஆண்டவராக இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆரம்ப நாட்கள்ல 2 வீலர்ல கன்வென்ஷனுக்கு போவேன். போனோட மேடையில் இருக்கிற போதெல்லாம் கேட்பேன், எது வந்தீங்க? நான் 2 வீலர்ல வர சொல்றதுக்கு ஒரு மடிச்சு தான் இருந்தது உண்டு. அல்லேலூயா. அவங்க கேட்கறதே நீங்க காரணம் எந்த காரணம் வந்து கேட்கறதுக்கு அவங்க கேட்கறாங்க. ஆனா அந்த நேரத்துல 2 வீலர் சொல்லவும் முடியாது. ஆனா சொல்லுவேன் 2 வீலர் தான் வந்திருக்கிறேன் அப்படி அப்படியா சொல்லி ஒரு முகம் அப்படியே அமெரிக்காவுக்கு போகும். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு சைஸா இருப்பாங்க. என்னைக்கு யாருடைய கிருபையை சொல்ல நாங்க கடந்து போகிற இடத்துல எல்லாம் விதவிதமான கார்ல எல்லாம் குடித்துக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆமென். ஏன் உங்களுக்கு பொறாமையா? அல்லேலூயா. எதுக்கு உங்களுக்கு சொல்ல தெரியுமா? அன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் தேவன் தந்த ஒரு சின்ன தெருவில் ஒரு ஊழியத்தை தந்த அந்த ஊழியத்தில் உண்மையா இருந்தோம். தேவன் அந்த ஊழியத்தில் இன்றைக்கும் ஊழியத்துக்கும் சரி விசுவாசிகளும் சரி ஆண்டவர் தந்த எல்லா காரியத்திலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உண்மையா இருப்பதற்கு பிரயாசப்படுவேன். சில இடத்துக்கு கூப்பிடாம போக முடியல, அது நமக்கு இருக்கிறது. ஆனாலும் பிரயாசப்படுவேன். ஆண்டவர் அவங்க கூப்பிட்டுருக்காங்க, இன்னைக்கு நான் நாளைக்கா போகணுமே. பிரயாசத்தின் மேல் பிரயாசம். ஏன் சொன்னா தேவன் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி கனமான ஊழியத்தை தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் என்கிட்ட ஒரே ஒரு காரியம் முன்னாடியே உண்டு. மைக்கு பிடிக்கிற ஊழியம் கிடையாது. ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லா ஊழியத்தையும் செய்யணும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்மளை பார்த்தா ஏன் ஊழியக்காரனான்னு கேட்கவே கூடாது. ஆமென். எல்லாருக்கும் தெரியுமே இவன் ஆண்டவருடைய ஊழியக்காரன் சொல்லி. ஆனா நம்ம எல்லா இடத்துல என்ன செய்யணும் சொன்னா பெரிய உயர்ந்த இடத்துல நாம் இருக்க வேண்டும். ஆமென். ஒரு பெரிய பணக்காரன், அந்த பணக்காரன் செய்த ஒரு காரியம் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய மகன் பல விதமான கோடிக்கு அதிபதியாக இருந்த ஒரு மனிதன். ஆனா அவனுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியாதான். என்ன செய்தாரு சொன்ன தகப்பன் ஒரு நாள் சொன்னாராம், நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் எங்கேயாவது ஒரு கம்பெனிக்கு நீ போய் வேலை பார்ப்பதற்கு போய்விடு. ஆனா என்னுடைய பெயரை நீ சொல்லவே கூடாது என்று சொல்லி கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம். என்னை சொல்லக்கூடாது என்று சொல்லி சொன்னார்களா. பெரிய பணக்காரன், பெரிய விதமான சூழல், பல கோடிகள் அதிபதி. ஆனால் தகப்பனுடைய வார்த்தை கேட்டு வேலைக்காய் கடந்து போன பல நஷ்டங்கள், பல வேதனைகள். ஒவ்வொரு இடத்துல வேலை கேட்பது, ஒவ்வொரு இடத்துல போய் பல விதமான நஷ்டங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். ஆனா தகப்பன் சொன்ன அந்த உண்மையான அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கடந்து போனார். இந்த தகப்பன் 2வது வரும்பொழுது எவ்வளவு சந்தோஷப்பட்டு அரவணைச்சிருப்பார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்றைக்கு இருக்கிற உங்களுக்கு அதுதான். ஆண்டவர் உங்களை பார்த்து ஏதாவது செய்யும் சொன்னாரு சொன்னா தைரியமா செய்யுங்க. ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் உண்மையாய் நடக்கிறவர்களோ எனக்கு பிரியம். ஆமென். காலையில் வந்திருக்கிற உங்களை என்னை பார்த்து உண்மையா நடந்தா எனக்கு பிரியமானவன். பைபிள் சொல்ல பார்த்தீங்களா, என் பார்வைக்கு நீ அருமையானபடினால் கனம் பெறுவாய். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவருக்கு நீங்க உண்மையா இருப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அதை சொல்ல மாட்டீங்களா? தேவன் யாருக்கெல்லாம கிடைக்காத ஊழியத்தை நம்ம கையில தந்து இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லிருக்காங்க, பாஸ்டர் நான் ஊழியம் செய்ய ஆண்டவருடைய சொந்த அழைப்பை தர மாட்டேங்கிறார். நான் ஆண்டவருக்காய் ஆலயம் நினைக்கிறேன், ஆனா அதுக்கு தகுந்த சூழ்நிலைகள் எனக்கு வரவில்லை. ஆனா இன்னைக்கு உங்களை என்னை கொண்டு சின்ன ஆலயத்தை மினிஸ்டர் பண்ணுகிற போதகர் சொன்னபடி சொன்னார்,
ஒரு வார்த்தை தான், உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை ஆண்டவர் இந்த சசிகுமாருக்கு கொடுத்தாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்ட உணவு உணர்ந்தது, அழுத. ஆண்டவர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை தந்தாரே. ஹல்லேலூயா. உண்மை உள்ளவன் என்றுதான் உங்களுக்கு தொழிலை தந்திருக்கிறார். உண்மை உள்ளவர்கள் என்றுதான் உடன்படிக்கையை உங்களை கற்று தந்திருக்கிறார். உண்மை உள்ளவர்கள் என்றுதான் விசுவாசத்தை கற்று உங்களை தந்திருக்கிறார். உண்மையான ஊழியம் என்று சொல்லி அந்த வரிபீடத்தை ஆண்டவர் எங்கள் கைகளில் தந்திருக்கிறார். அந்த உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை தேசத்திலே கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 8வது காரியமாய் அவர் சகரியா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அவன் பிறரோடு உண்மையை பேசுங்கள். ஹல்லேலூயா. நம்ம போய் பேசினாலும் பணம் ஒரு பாக்கெட்ல அப்படின்னு நீங்க இருந்த மாற்றிடணும். உண்மையாக சொன்னது, அவரவன் பிறரோடு கூட மற்றவர்களோடு கூட உண்மையை பேசுங்கள். ஹல்லேலூயா. வடசேரியில் நின்றுட்டு கோயம்புத்தூர்ல நிக்க சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம சில நேரங்கள் அப்படிதான், சில காரியத்தில் உண்மை இல்லாதபடிக்கு பேசுவோம். அது காரணம் என்ன தெரியுமா? என்ன கேட்பாங்க, மாஸ்டர் ஒரு போன் அடிச்ச உடனே கேட்பாங்க, எங்க மாஸ்டர் இருக்கீங்க? அதான் முதல் கேள்வி. நிறைய பேர் போன் பண்ணும்போது அதான் கேட்பாங்க, மாஸ்டர் எங்க இருக்கீங்க? முதல் இருக்குன்னே சொல்ல மாட்டாங்க, மாஸ்டர் எங்க இருக்கிறீங்க? என் பக்கத்துல இருந்தே போன் அடிப்பாங்க. ஹல்லேலூயா. ஒருத்தர் அப்படிதான் என் காரை பார்த்துட்டு போன் அடிச்சார். அடிச்ச உடனே நான் என்ன சொன்னேன், இல்ல இந்த இடத்துல அடிக்கிறேன், மாஸ்டர் உங்களை பார்த்துட்டு தான் போன் பண்றேன் அப்படிங்கிறார். எப்படி? ஹல்லேலூயா. இப்படிதான் நம்மளை இப்படியே வகை தேடுவாங்க. ஏன் அப்படி சொன்னா நம்ம உண்மை இருக்கான்னு இவங்க கணக்கு போட்டுருவாங்க. ஹல்லேலூயா. அவங்கள அன்பா சொல்றேன், நம்மளை கண்காணிக்கிறதுக்கு ஆண்டவரும் இருக்கிறார். நம்மளை கண்காணிப்பதற்கு ஒரு கூட்டம் தேசத்தில் இருக்கிறது. அவன் நம்மளை விட தருகிற பிசாசு நமக்கு முன்னாடி நின்றுட்டு நம்மளை தள்ளுவதற்காக வகை தேடுகிறார். ஒரு பக்கம் நான் சொல்றேன், எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவர் மண்ணடிக்காம உண்மையா இருங்க. நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் அதுக்கேற்ற வெளிவரனை கற்று தருவார். அவன் உண்மையா ஊழியம் செய்ய, உண்மையாய் ஆண்டவருடைய சமூகத்துல ஓடுங்க, பிரயாசப்படுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். இந்த சசிகுமாருக்காக நீங்க ஊழியம் செய்யாண்டாம், இந்த சசிகுமாருக்காக நீங்க விசுவாசியா இருக்க வேண்டாம். இயேசுக்காக ஊழியம் செய்யுங்க, இயேசுக்காக விசுவாசியா இருங்க, இயேசுக்காக உண்மையா இருங்க. நிச்சயமா உங்களை தேவன் தேசத்துல கனப்படுத்துவார். ஒரு குறை வைக்க மாட்டார். நிச்சயமா சொல்றேன், வருகிற காலம் உங்களுடைய ஊழியம் தேசத்திலே பயன்படும். தேசத்தில் ஆண்டவர் மகிமையான ஊழியத்தை செய்வார். ஒன்னே ஒன்று சொல்ல முடியும், நாம் உண்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் மறுதலிக்காமல், வேதத்தை மறக்காமல் தேவ சமூகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நாம் ஒரு நாள் ஆண்டவர்களை கைவிட மாட்டார். ஆமென். உலகமும் உலகத்தில் இருக்கிறவர்களும் ஆச்சரியப்படத்தக்க ஊழியம் தான் இந்த ஒய்ஏ சபை. இந்த சபையை ஆண்டவர் உயர்த்துகிறதை உங்க கண்களும் எங்க கண்களும் நிச்சயமாய் காணும். அதற்கு வேற ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருக்காய் உண்மையான ஊழியம் செய்கிறோம். உண்மையாய் நீங்கள் விசுவாசியை வாழுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் நினைக்கலாம், ஆண்டவர் நல்லவர். இப்படி ஆண்டவருடைய பிரசுரத்துக்கு நேராக, ஆண்டவருடைய வல்லமைகளுக்கு நேராக ஆண்டவருடைய ஒப்பு